வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்கன்னா, அந்த லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ பார்ட் தான். ஓகேவா? எங்க அம்மா வந்து படிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் வந்து காசு எங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். காசு ஏது அப்படின்ட்டு கேட்டேன். எங்கன்னு இல்ல, காசு எது அப்படின்ட்டு கேட்டிருப்பேன். ஸோ அதுதான். அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, அவங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் எங்க அம்மா வந்து அதை கேட்டிருக்காங்க. என்ன சம்பவம் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த வீடியோல நான் ஒரு ஜீவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அவங்க பேர் வந்து சிப்பிரால் சந்திரகாந்தம் ஏசையா. பேரு ரொம்ப லென்த். அதே மாதிரி அவங்க மனசு அதே மாதிரி ஒரு பெரிய மனசு அவங்களுது. அவங்க வந்து யாரு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க வந்து எங்க அப்பா இறந்ததுல இருந்து நம்ம ஃபேமிலிய வந்து அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களும் அவங்க பிரதரும் அவங்க ஃபேமிலியும். ஸோ ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மாசம் முன்னாடியே FB-ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்பா தவறிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜுவல்லரி கடையில. படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணா அப்படின்ட்டு போஸ்ட் போட்டு அம்மா நம்பரையும் அந்த அக்கா நம்பரையும் பின் பண்ணி FB-ல விட்டுருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் கால் பண்ணி இதெல்லாம் உண்மையா பொய்யா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருக்கிறது, கால் பண்ணி இதெல்லாம் தேவையா எங்க அம்மாவையும் அந்த அக்காவையும். பட் இவங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கல. அப்படியே காலப்போக்கில் அப்படியே கால்ஸ் வந்துட்டே இருக்குமா. இது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க 2 பேரும். இது எதுவுமே சொல்லல. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு வார்த்தை நீங்க சொல்லவே இல்லையே, ஏன் இதெல்லாம் அப்படின்றத நான் லாஸ்டா கேட்டேன் அவங்கள. இதே மாதிரி கால் வரும்போது ஒரு நாள் வந்து ஒரு கால் வந்ததாமா அந்த அக்காக்கு. அந்த அக்கா கால் வந்து இந்த மாதிரி நீங்க யாரு அந்த பொண்ணுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க அக்கா நானு. அக்கானா கூட பிறந்தவங்க இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் தான் அந்த போஸ்டர் வந்து போட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா. அவர் வந்து இந்த அக்காவை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இந்த பொண்ணை வந்து நான் பார்க்கணும், ஆனா அந்த பொண்ணுக்கே தெரியாம நான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களாமா. சரி வாங்க சார்ன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் கரூர். அவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு பெரிய வக்கீலு. அவர் வந்து என்ன வந்து பார்த்திருக்காங்க. நான் வேலை செய்யற கடையிலேயே வந்து பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் எங்க அம்மாவையும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு ஓகே, இந்த பொண்ணை நானே வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அக்கா வந்து சொல்லியிருக்காங்க அட்மிஷன் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு. அது ஏன் இல்ல அட்மிஷன் மட்டும் நான் போடுறேன் சார், அது என் தங்கச்சி மாதிரி, பட் நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து சரி ஓகே மத்த செலவுல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஓகேவா? நான் வந்து இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னா அந்த அக்கா கேட்டா சரி அட்மிஷன் ஃபீஸ்க்கு என்ன பண்றதுன்னு கையில 10,000 ரெடி பண்ணி எடுத்துட்டே வந்துட்டாங்க அந்த அக்கா. ஏது உங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தோடு வந்து நான் வித்துட்டேன். ஓ வித்துட்டீங்களா? இல்ல விக்கல, அடமானம் வச்சிருக்கேன், பயப்படாத அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஒன்னும் சொல்லல. ரொம்ப கண் கலங்கிடுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, யாரு என்னன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகி நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே, யாருன்னே தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போச்சு எனக்கு. அப்புறம் திடுப்புன்னு அட்மிஷன் போட்டு அப்புறம் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சு, காலேஜ் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அப்புறம் தான் நான் அவரை டைரக்டா மீட்டே பண்றேன். அது முடிக்க போன்ல தான் பேசுவோம். என்கிட்ட இப்ப ஆண்ட்ராய்ட் போன் கூட கிடையாது, நார்மல் கீபேட் போன் தான். வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி எங்க காலேஜ்க்கு விசாரிப்பாரு, என்கிட்டயும் விசாரிப்பாரு அந்த பொண்ணு நல்லா படிக்கிறாங்களா அப்படி இப்படின்ட்டு. நல்லா தான் படிக்குது, அந்த பொண்ணு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரே ப்ரௌடு. அவருக்கும் ப்ரௌடு, எல்லாருக்கும் ப்ரௌடு. நம்ம அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அப்புறமேட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்து நான் ஒரு அளவுக்கு நான் நல்லாவே இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல. இப்படிதான் நான் வந்து படிச்சேன். சோ லாஸ்டா நான் என்ன இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு டிலே ஆகுதோ, ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதோ, அது ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்கிட்ட இந்த வேர்ட் சொல்லும் போது டென்ஷன் ஆவேன். உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆஹ் அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தாண்டா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு நான் வந்து அவங்களெல்லாம் திட்டுவேன். ஆனா இல்ல, அதுதான் அவங்க சொன்னதுதான் கரெக்ட். ஒரு விஷயம் உங்களுக்கு டிலேவா ஆகி கிடைக்குது அப்படின்னா ரொம்ப பெட்டரா தான் ஒண்ணு கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்து நான் படிச்சு முடிச்சேன். ஆஹ் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலியமா நான் தேங்க்ஸ் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க நம்ம ஃபேமிலிஸ் நீங்க தான். ஸோ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அப்ப நெக்ஸ்ட் vlog வந்து எதை பத்தின்னு நான் சீக்கிரமே போடுறேன். ஓகேவா? பாய்.